ஓம் சக்தி. ஜெய் கணேஷ ஜெய் வராகி. நளினி கேட்டிருக்காங்க நேரலையில். என் கணவர் என்னை விட்டு பிரியணும்னு ரொம்ப துடிக்கிறாரு. எப்போ பாரு டைவர்ஸ் கேட்குறாரு. வேறு ஒரு பெண்ணோட சகவாசம் இருக்குதுன்னு நினைக்கிறாரு. நான் என்ன செய்யுது அம்மா, எனக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. முதல் ஒரு விஷயம், எக்காரத்தை கொண்டும் புருஷனை விட்டு கொடுக்காதீங்க. போன ஜென்மத்தினுடைய தொடர்பு தான் இந்த பிறவியில் அந்த கணவன் நம்ம மனைவின்ற ஒரு பாத்தியதை தொடர்பு உறவு. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன திருமணங்கள். இது எல்லா உலகத்தில் இருக்கின்ற பழமொழி. போன ஜென்மத்தோட விட்ட குறை தொட்ட குறை தான் இந்த ஜென்மத்தில் கணவன் மனைவியாக இருக்கணும். எப்படி தாய் தந்தை உறவை பிரிக்க முடியாதோ, சகோதர சகோதர ரத்த சம்பந்தம் பிரிக்க முடியாதோ, கணவன் மனைவி உறவு பிரிக்க முடியாதது. உங்களுக்கு உங்கள் கணவன் வேணும், உங்கள் மேலே அவர் பாசம் உங்களுக்கு வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பனாக வேணுன்றதும் என்னங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கல நான் விட்டுறேன். ஆனால் நமக்கு நம்ம கணவனை பிடிக்கல, நமக்கு நம்மளுடைய மனைவி பிடிக்கல, ஆனால் பிள்ளைங்களுக்கு அந்த தாயை பிடிக்குதே, அந்த தகப்பனை பிடிக்கிறதே. ஒரு கணவன் ஒரு மனைவி விட்டு பிரியறதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்காமல் போயிடுவேனேன்றதை யோசிக்கிறது இல்லை. ஒரு மனைவி தன் புருஷனை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு துணியறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அப்பாவை விட்டு கொடுக்குறோன்னு அவ தோணுறதில்ல. அதுக்கப்புறம் மதிக்கட்டு மயங்கி அப்புறம் என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் தேடுறாங்க, தனிமையில் வாடுறாங்க. இது எத்தனையோ கர்மாக்கள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. அதற்காக தான் அந்த மஞ்சள் கயிறு, அவனை கால் கட்டு போடுன்றாங்க. எதற்காக அந்த மஞ்சள் கயிறு எதற்காக அப்படின்னா புனிதத்துவம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க. பல பேர் ரொம்ப சுலபமாக திருமணத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. அவங்க யார் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற பல கணவர்மார்கள் பல பெண்களை நாடி போகிறதும் ரொம்ப சகஜமாக இருக்குது. ஏன்னா இவன் இப்படி கூப்பிட்ட நேரத்தில் என்ன வந்துட்டால, அதே மாதிரி நம்ம யாரை வேணால் கூப்பிட்ட நேரத்தில் வருவாங்க. இவளை கூப்பிட்ட நேரத்தில் வந்தவ தானே, எல்லாத்தையும் திறந்துட்டு இவளை ஈஸியாக கட்டி விடலாம் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி ஜந்துக்களுக்கு தான் அடுத்த ஜென்மத்தில் அந்த ராகு பகவான் வச்சு செய்வார். 7 ராகு படாத பாடுபடுத்துவார். அதுதான் என்ன பூஜை பண்ணாலும் அவங்களுக்கு விடிவு காலமே கிடைக்காது. இதுதான் இந்த கர்மா, இட்ஸ் அ பூமராங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு உங்கள் கணவனை விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் கணவனை விட்டு கொடுத்தாதான் இன்னொருத்தியால் அந்த கணவனை ஆக்கிரமிக்க முடியும். அதனால் சட்டப்பூர்வமாக முடிந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாகவும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால் அவரால் பிரியவே முடியாது. நீங்கள் கெட்ட வார்த்தைகளோ கெட்ட ஈடுபாடுகளோ அந்த பிரியறதுக்காக உங்களை கொலை முயற்சி அளவுக்கு உங்களை தூண்டி விடுவாங்க. அதுவே ஒரு சாக்காக வச்சு, அதுவே ஒரு வீடியோ ஆதாரம் சொல்லாதாரத்தை வச்சு கெட்ட வார்த்தைகளை உங்களையே பேச வச்சு, இது பாருங்க ஜட்ஜு முன்னாடி என் மனைவி இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறா, அதால தான் அவளை விட்டு பிரிய நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்தவித ஆதாரங்களையும் உங்கள் கணவனுக்கு கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு உங்கள் கணவன் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா, இன்னொரு பெண்ணிலிருந்து மீட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல மனத்தில் ஒரு தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அவர் மேலே எந்தவித வெறுப்பு இருக்கக்கூடாது. என்னோட பொருளை நீ எப்படி அபகரிக்கிறான், ஒரு சின்ன பொம்மையை ஆசையாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பொம்மையை நம்ம விட்டு கொடுக்காம பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் அது மேலே பற்றுதல் வச்சாதான் அந்த பொருள் உங்கள் கையை விட்டு போகதான். எப்பேற காமுகனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மகமாயி அருளால் மாற்ற முடியும். வைக்கிற அடியில் வச்சு கொடுப்பாங்க. வராகியமானா வேண்டுங்க, மகமாயி வராகியமாக வேண்டுங்க. சமயபுரத்தாக்கு காமுகனை பிடிக்கவே பிடிக்காது, விமனைசர்ஸை பிடிக்கவே பிடிக்காது. சமயபுரத்தாயை வேண்டுங்க. வராகி அம்மா ரொம்ப ரொம்பவே கண்டிப்பானவங்க. வராகியம்மாக்கு அந்த மாது போதை பழக்கங்கள் வராகியம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாரெல்லாம் மாது போதை பழக்கத்தில் இருக்கவங்களுக்கோ வராகியம்மா அவங்க கேட்ட வரத்தை தரவே மாட்டாங்க, விட்டு பிடிச்சிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒருத்த நாள் திருந்தும், ஆனால் அவங்க கேட்குற ஆசைகளை நிறைவேற்றி வைக்க மாட்டாங்க. வராகியம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க. அதனால் பல்லு வராகியோடைய அந்த ஆலயத்தின் முன்னாடி ஒரு பக்தி கொடுத்துருக்கா பாருங்க. என்னுடைய கணவன் அப்படி குடிபோதையில் இருந்தார், இந்த வராகியம்மா வேண்டிட்டு அவங்க குடிபோதையிலேருந்து மாறினு சொல்லிட்டு. அதனால் வராகியம்மாவுக்கு இந்த மது போதை பழக்கம் பிடிக்காது, மாமிசமும் வராகியம்மாவுக்கு பிடிக்காது. பெரும்பாலான வராகிய பக்தர்கள் சொல்லாமையே மாமிச பிரியர்களாக இருக்க
அவங்க விட்டுடுவாங்க, தானாக விட்டுடுவாங்க. அவங்க எவ்வளோக்குள்ள வராகியம்மா தன் மேலே உருவேறாங்களோ அவ்வளோக்குள்ள அவங்களுக்கு அந்த மாமிசத்து மேலே ஆசையே போயிடும். அதே மாதிரி தான் உண்மையான வராகி பக்தர்களாக இருந்தானா அவங்களுக்கு அந்த மது மாது போதை பழக்கத்துலேருந்து தானாக வெளில வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வராகி அம்மாவை வழிபடுங்க. ஒவ்வொரு வளர்பிற பஞ்சமி தேய்பிற பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மா கோயிலுக்கு போங்க. தொடர்ந்து 18 நாள் 48 நாள் பக்கத்தில் இருக்க துர்க்கை கோயில் இருந்தால் கூட அந்த துர்க்கை கொற்றவையை வராகி அம்மாவை நினச்சிட்டு போய் துர்க்கைகிட்ட சரணடைங்க. அந்த பெண் வந்து எந்த அடிப்படையில் வந்து என் கணவனோட புகுந்தாலோ அவருடைய எண்ணங்கள் அவளுக்கு வெளிப்பட்டு எப்படியாவது அந்த பெண் ஓடிடணும், நான் வந்து என்னோட கணவன் என் மேலே பாசமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டுங்க. என்னென்னவோ சொல்லுவாங்கம்மா, வசியம், அந்த தைலம் தடவுறது, இந்த தைலம் தடவுறது, இதை வசியம் பண்ணி கூட்டிகிட்டு வரேன், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் முக்கியம் இந்த பக்தி இருக்கணும். இந்த பக்தி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எடுபடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்தியில் போங்க. ஒரு எலுமிச்சம் எடுத்து அவங்க கணவனுடைய தலைமாட்டில் வச்சுட்டு அவருக்கே தெரியாமல் நீங்கள் வந்து எடுத்துன்னு போய் தலை சுற்றி வந்து சூளத்தில் குத்தி விடுங்க. சூளத்துக்கு முன்னாடி குத்தி விடுங்க. தனிப்பட்ட முறையில் படுக்கையில் படாத ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு யார் கெட்டவங்களோ அவங்க பேரை சொல்லி அந்த பெண்ணானவள் என் கணவனை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துங்க. நான் இப்போ இந்த பதிவு ஆரம்பித்ததே நேரலையில் வந்து சண்டையிடுபவர்கள், அண்டை வீட்டார் நமக்குள்ள சண்டையிடுபவர்கள் அழிக்கணும். ஓம் வாக் ஸ்தம்பனகரி வராகி தாயே போட்டு சொல்லிகிட்டே இருங்க. அவர் உங்ககிட்ட சண்டை போடணும்னாலும் அவரால் சண்டை போட முடியாது. ஓம் வஜ்ரகோஷ வராகின்னு கூப்பிடுங்க. அவர் சண்டை போட்டால் வராகி தூக்கி அடிச்சிருவாங்க. பட்டாதான் தெரியும், சுட்டாதான் தெரியும் அப்படின்ற ஒரு ஜனங்களுக்கு அம்மா நல்லா வல்லடி கொடுத்து அவங்கள திருத்துவாங்க. ஆனால் நீங்கள் எக்காரத்தை கொண்டும் உங்களுடைய திட்பத்திலிருந்து மாறாதீங்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகை சரண் புகுந்து அதிக வரம் பெறலாம். இன்றைக்கி பஞ்சமி, விட்டே கொடுக்காதீங்க. மஞ்சள் கயிற்றில் அந்த தாலியை வந்து கோயிலுக்கு போங்க. கோயிலில் போயிட்டு மஞ்சள் கயிற்றில் அந்த அம்மாவுடைய பாதத்தில் அந்த மஞ்சள் கயிறை வச்சு வாங்கி அதில் தாலியை எடுத்து கட்டிட்டு அந்த மஞ்சள் வாசனை இருக்க இருக்க யாராலையும் எந்த மாந்திரிகத்தாலையும் எந்த செய்வனையாலையும் உங்கள் கணவரை வந்து பிரிக்க முடியாது. இதையும் பிரிய ஏதாவது செய்வனை பிரயோகம் இருக்கான்னு பார்த்துக்க. இருந்தால் அந்த செய்வனையோ அந்த வீட்டுக்குள்ளே அதுக்கான பொருள் இருந்தால் அதையும் எடுத்து போட்டுருங்க. கண்டிப்பாக எது இல்லை இருக்கா இல்லையான்றதை அவங்க வந்து சொப்ன வராகியமாக காட்டுவாங்க. என்றைக்குமே என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்றது தான் கௌரி நோன்பு, கேதாரி கௌரி நோன்பு, அதுதான் காரடியார் நோன்பு, அதுதான். அதனால் அந்த தெய்வீக பத்தினி தெய்வங்களை தான் நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரியாமல் இருக்க நான் மனமாற பிரார்த்திக்கிறேன்.